பைபிளில் அந்த இது எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா, எந்த ஒரு வசனம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் சொல்லிடுங்க. சரிங்களா? அது எதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அல்ல, அதுதான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட உள்ள ஒரு சில கேள்விகள் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நான் உள்வாங்கன்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ நீங்கள் அந்த பைபிள் வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனம் சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லிடுறீங்கன்னா பேஜ் நம்பர். ஏன் சொல்கிறோம்னா எல்லாருமே போய் அந்த பேஜுக்கு நம்பருக்குள்ளே வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வசனம் அதிகாரம் வசனத்தை சொல்லிவிட்டு வாசிங்க. ஓகேங்களா? அது ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஓகே, இப்போ ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னா கர்த்தருடைய பந்தி ராபோஜனம்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ வேதமானவர்கள் மற்றவங்க பண்ணுறதெல்லாம் மேட்டர் இல்லை. ராஜ்யம் வந்துருச்சு, 2ஆம் வருகை வந்துருச்சுன்னா எப்படிங்க கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அது மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும், தூங்கிக்கிட்டு இருக்கும் ஒரு சில நேரத்தில். அதை எழுப்பி விட்டு இப்பயே கேளுங்க. ஒருவேளை பாடத்துக்குள்ளே போகும்போது அதுக்கான பதில்களை பார்ப்போம். நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாடம் எடுக்க போகிறோம், ஜெபத்தோடு பாடத்தை எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுடைய கேள்விகள் எல்லாம் அந்த பாடத்துக்கு அப்புறம் உள்ள கேள்விகள் எல்லாம் உங்கள்கிட்ட திரும்ப கேட்க போகிறோம். அதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த ஒரு பதில்களை டிஸ்கஷன் மாதிரி, ப்ரேயர் ஸ்டடி மாதிரி நம்ம ஒருத்தர் கருத்தாய்வு செய்ய போகிறோம். அதில் வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிய போகிறோம். இதுதான் இன்னைக்கு ப்ரோக்ராம். சரிங்களா? அதனால் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அது மாதிரி ஒரு லிஸ்ட்டு எதுவும் இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குன்னு ஒரு டவுட்டாக இருக்கும்ல. இப்போ இந்த வசனம் 2ஆம் வருகை வந்துட்டாருன்னா இந்த வசனம் நமக்கு கான்ட்ராவர்சியாக இருக்குல்ல. இது மாதிரி இந்த வசனத்தை போட்டுட்டீங்கன்னா இது ஒரு டவுட்டு. இது மாதிரி என்னென்ன இருக்குன்னு ஒரு பேப்பரில் எழுத சொல்லி அப்போ சொன்னார். ஒரு பேப்பர் பேனாலே எழுதிக்க. இல்லை பேப்பரில் ஓகே, இப்போ நீங்கள் பேப்பரில் எழுதாலும் இப்போ டைம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். மாம்சத்துல வந்தாரு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவர் வந்து கரிபுதான் மெசியான்னு சொல்லிட்டு விசாரிச்சாங்க. அது செகண்ட் கமிட்ல வந்துட்டாங்கன்னா அது எப்படி ஃபீல் பண்ண முடியுமா, இல்ல எதை வச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நான் கேள்வி நோட் பண்ணிக்கிறேன். பாடத்துக்குள்ள போகும்போது நம்ம சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கமிங் வரும்போது தெரிஞ்சிட்டாங்க இல்லையா? ஒரு கிளியரா தெரியுது இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செகண்ட் கமிங்ல எப்படி வந்துட்டாரு, எப்படி வர போறது நான் எழுதிக்கிறேன். ஓகே, அதாவது முதல் வருகையில எல்லாருக்கும் அவர் வந்தது தெரிஞ்சிச்சு. 2ஆவது வருகையில அவர் வர்றது ஏன் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது? அப்படிதானே இதை கேள்வி எடுத்துக்கலாமா? இல்ல, அதை எப்படி ஃபீல் பண்ண முடியும், அதை எப்படி உணர முடியும்? அடையாளம் ஓகே, அதான் எப்படி உணர முடியும். அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்தது ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இதான் யாரு, குமாரன் யாருன்னு தெரிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த வழிகளுக்கு கிறிஸ்துவை போல கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது, என்னை பின்பற்ற கடவுள், இந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் வரணும், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த வழிகளில் நம்ம போனாலே ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிச்சயத்துக்குள்ளார போடுறோம். அந்த விசுவாசம் மட்டும் போதும். ஆனா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அப்படிங்கறத முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணணுமா, இல்ல இது மட்டுமே போதும்? எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கேரக்டர் காமிச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேங்க, வாழ்ந்துட்டு போய் பந்தய பொருளை பெற்றுக்கொள்றேன். இதுக்கு நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகையெல்லாம் நான் தெளிவா தெரிஞ்சுதான் ஆகணுமா? தெரிஞ்சுக்கிட்டு இல்ல அதுதான் இல்ல அவர் வருகை வந்துட்டு இருக்கு. இத குறித்த டிஸ்கஷன் நான் சொல்லிடுறேன். இத குறித்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கனால ஒருவருக்குள்ளார ஒருத்தர் அந்த வாக்குவாதம் மாதிரி எல்லாம் இதாகிட்டு அவங்க சொல்ல வேண்டிய சொல்லிடுங்க. அவங்க மைண்ட்ல உள்ளது எனக்கு தேவை. நீங்க மற்றவங்க மைண்ட்ல உள்ளதெல்லாம் நீங்க ரீட் பண்ண முடியாது. எனக்கு தனித்துவமா ஒவ்வொருத்தர் மைண்ட்ல என்ன பாயிண்ட் வச்சிருக்கிறீங்களோ அதை நான் உள்வாங்கினாதான் நான் இந்த ஒரு காரியத்தில் வேத ரீதியான விளக்கங்களை உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அதனால இப்போ நீங்கள் கேரக்டர் போதுமே, அவருக்கு
என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லிட்டாரு. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீங்க ஆதாமுக்குள்ளார மரிச்சு கிறிஸ்துக்குள்ளார எழுந்திருக்கணும். ஆனா இன்னும் ஒரு விஷயம், கிறிஸ்துவோட மரித்தோமானா இல்ல அப்படி இல்ல பிரதர், அவங்க சொல்றது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் வந்து தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லிட்டாரு. அப்ப கிறிஸ்து மாதிரி அவர் எப்படி பரிசுத்தரா இருந்து மரண பரியந்தமும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் மரிச்சு அவர் ஜீவனை பெற்றுட்டு உயிரோட போய் சாகாமையில இருக்கிறாரு. அந்த வழியை மட்டும் பின்பற்றிக்கிட்டு போய்க்கலாம். எதுக்கு செகண்ட் கம்பியை பத்தி தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கிட்டு இதனால ஒருத்தருக்குள்ளார வாக்குவாதம் வந்து சகோதரர்களுக்குள்ளார அந்த இது வருது. இதனால பிதாவாகிய தேவன் வந்து நாளைக்கு நம்மள கேள்வி கேட்பாரா? ஓகே, அதாவது ரொம்ப முக்கியம். நிச்சயம். சகோதர சபை ஓகே, அதாவது நான் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணிடுறேங்க. எல்லா விஷயத்திலும் நான் தெளிவாக நான் அந்த ஓட்டத்தை நான் கேரக்டரில் காமிச்சிடுறேங்க. இதுக்கு நான் வந்து செகண்ட் கம்மிங்கினுடைய நாலேஜ் தெரிஞ்சாதான் நான் சபையாவேனா, அந்த பந்தய பொருளை பெறுவேனா? ஏன் அந்த செகண்ட் கம்மிங் தெரியாமலே நான் அந்த பந்தய பொருளை பெற மாட்டேனா, பெற்றுக்க முடியுமா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ செகண்ட் கம்மிங் நாலேஜ் இல்லாமலே நான் கேரக்டர் காமிச்சா நான் போதும் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த குழப்பம் இருந்துட்டு ஓகே வசனமே இப்படி இருக்குது. அவர் வந்து சாகாமைக்கு போயிட்டாரு. நம்ம மாம்ச சரீரத்துல இருக்கோம். கிறிஸ்துக்குள்ளார வாழும்போது அதை உணர முடியும். உணரதான் முடியும் பொழுது அவரை நம்ம பார்க்க முடியாது. நம்ம இறந்த பிறகுதான், அதாவது ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம மரிச்சு போகும்போது சாகாமைக்கு போவோங்கிறது அவருக்கு தெரியும். நம்மளுக்கு யாருக்குமே தெரிய முடியாது. யாரையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லை, மற்றவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்மை நாம மட்டும்தான் நிதானிச்சு. சரி, இப்போ நான் அதை நீங்கள் நம்மை நாம நிதானிக்கிறதுல சும்மா ஒரு கஷ்டமான கேள்வி தான் கேட்குறேன். இப்போ இங்கே இருக்கிறவங்கள ஏங்க நீங்கள் சபையாயிருவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கை உயர்த்தி ஆமாம் ஆயிடுவேன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை படி. நமக்கு நம்மளே நமக்கு தெரியும். அந்த மரணத்து இல்லாத பாவம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா முடியும். மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சா 2ஆம் மரணங்கிறது அதை விடுங்க. அது 2ஆம் மரணத்துக்கு ஏதுவா பாவம். 2 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு அந்த நாளில் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பைபிளில் ஒருத்தர் இருக்கிறார். ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் போவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சபையாவேனான்னு எனக்கு தெரியலன்னா நான் எப்படி சபையாவேன்? சும்மா கேள்வி, சிம்பிள் கேள்வி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் கொஸ்டின் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் இதான் நீங்கள் கேரக்டர் ஒத்தும் போதும், செகண்ட் கம்மிங் நாலேஜு, அதற்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதான் தேவைங்கிறது முக்கியமாக, ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வருது. சரிங்களா? இதுக்கு முக்கியத்துவம் இவ்வளோ கொடுக்கணுமா? அது மன வருத்தம்லாம் அதெல்லாம் அதுவுமே ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். ஓகே, ஒரு வசனத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த 1,44,000 பேர் தான் புத்திரர். உன்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தை உனக்கு தந்தைன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த புத்திர சுகாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த மாதிரி சமாதானம் எல்லாருமே ஒரே. ஓகே சிஸ்டர், இப்போ நம்ம ஓகே இது வந்து எலாபரேட்டாக போகுது. நான் என்ன கேட்டுக்கிட்டேன்னா கேள்வி மட்டும் டக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? எனக்கு நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் புரியுது, நான் டக்குன்னு நோட் பண்ணணும். சரிங்களா? நான் அடுத்தது பாடத்துக்குள்ளே போகணும். அந்த நாள்னா அந்த கர்த்தருடைய நாள். நிச்சயமா இந்த வசனம் வந்துருச்சுன்னா அது எப்படி வந்த மாதிரி தெரியலையேங்கிறீங்க? அப்படியா? அப்படி எடுத்துக்கவா இந்த கேள்வியை? ஆமாம், யாருக்கு மேட்ச் ஆகாது? ஓகே, ஆமாம், இது பவுலுக்கு மேட்ச் ஆகுது, நம்மளுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம அந்த நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் பூமியில் இருக்கிறோம், நம்ம இன்னும் பரலோகம் போகல. அப்படி தானே அதில் புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? அப்படி தானே புரிஞ்சுக்கிறீங்க? ஆமாம், பவுல் சரி, அந்த நாள்னாக்கி பவுல் போயிடுறாரு. ஓகே, அவன் வந்தவுடனே ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து போயிடுவார்.
நம்ம இன்னும் போகாமல் இருக்கிறோமே. ஒரு நொடி பொழுதிலே கண்ணிமிக்கும் நேரத்தில் மறுரூபம் ஆகும்னு சொல்லியிருக்கே. இதெல்லாம் உங்கள் மனசில் உள்ளதை நான் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அப்படி தானே? அப்போ அது எப்போ, அது எங்களுக்கு எப்போ நடக்கும்? அந்த நாளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறீங்க, நாங்கள் எப்போ உயிர் தழுவுறது? அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை தெரியலையே, அப்படி தானே? ஓகே, அந்த நாள் ஓகே. வேற எதுவும்? பிதா வந்து பரலோகத்துல இருக்காரு. அதே மாதிரி குமாரனும் அவர் மரிச்சு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவருடைய வலதுபுறத்துக்கு போயிட்டாரு. ஆமா. அவரால எப்படி இந்த பூமிக்கு வர முடியும்? சரி, அப்படி போனவர் எப்படி வர முடியும்? பிதாவுக்கு ஈக்குவலா ஆயிட்டாரு. ஓகே. பிதாவால பூமிக்கு வர முடியாது. அதே மாதிரி குமாரனால வர முடியாதுங்கிறத நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, அப்படியா? அவர் வந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. சரி, வருவாருன்னு எங்கேயாச்சும் போட்டிருக்கா? வருவாருன்னு நிறைய வசனம் தான் போட்டிருக்கு. ஆனா அவர் வரவே இல்லை. பிதா வருவாருன்னு வசனம் இல்லையா? வெளிப்படுத்தல் 21:4 படிச்சு பாருங்க. 3 படிச்சு பாருங்க. 21. வெளிப்படுத்தல் வந்து ஓகே, சிம்பாலிக்கிலே ஏதோ இருக்கு, அதை தான் நீங்கள் ஜஸ்ட் படித்து பார்த்துருங்க. 153 பக்கம். ம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 3 வசனம். ம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ஓகே, இப்போ இந்த வசனம் எப்போ நடக்க போகுதுங்கிறது ஒரு கேள்வியை வச்சுக்குவோம். அவர் வருவாருங்கிறதுக்கு உத்தரவாதமான ஒரு வசனம்னு நான் நம்புகிறேன். ஓகே தானே? தேவனை சொல்றீங்களா? அந்த இடத்துல தேவன் தானே சொல்லியிருக்கு. இப்ப அவரை பார்க்க முடியாது. ஓகே, அதெல்லாம் அப்புறம் போவோம். ஓகேங்களா? ஓகே, வரமாட்டாருன்னு ஒரு முடிவில் இருந்துடாதீங்க. இப்படியும் வசனம் இருக்குங்கிறத உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்க, அதை பற்றி பேசுனீங்க. ஏதாவது இப்போ சொன்னீங்களே, அதில் ஒரு கேள்வி நீங்கள் தான் சொன்னீங்க. சொல்லுங்கள், என்ன கேள்வி அது? அதாவது பிதாவுக்கு ஈக்குவலா ஆன பிறகு அவர் இங்கே அவர் எப்போ எப்படி வருவார்? இருக்காரு. அந்த மகிமையை விட்டுட்டு அவர் எப்படி மறுபடியும் சரி. பாவ சரீரம் மனுஷனா வருவார்? இப்ப இன்னொரு கேள்வி. ம். இப்ப வந்து இரண்டாம் வருகை அப்படின்ற ஒரு வார்த்தை இப்படி பைபிள்ல இருக்கா? இன்னொன்று திரும்பி வருவேன்னா நான் இப்ப மறைச்சிட்டேன் திரும்பி வருவேன், அதை பத்தி சொல்றாங்களா? ஓகே ஓகே. அதாவது இரண்டாம் வருகை என்கின்ற வார்த்தை பைபிளில் இல்லையே. ஓகே ஓகே. அதாவது ரெண்டாம் வருகையை குறித்து பைபிளில் இல்லை, அந்த வார்த்தை எக்ஸாக்டாக இல்லை. அப்படி இருக்கும்போது ரெண்டாம் வருகைன்னு எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க? அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இல்லை தான். ரெண்டாவது ஒரு வருகை ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை தான். ஆனால் அதுக்கான முகாந்திரத்தில் நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு, எங்கே உயிர்த்தெழுந்த அந்த காரியம் இல்லை, நான் போய் பரலோகத்தில் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு வந்து திரும்ப உங்களை கூட்டிக்கிட்டு எங்கே போகிறேங்கிறார். அப்போ ரெண்டாவது முதலாவது ஒன்று வந்திருக்காரு, திரும்பவும் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர போகிறாரு அப்படிங்கிற முகாந்திரம் இருக்கு இல்லையா? அதை பற்றி நீங்கள் பாயிண்டாக வச்சுக்கலாம். நம்ம பாடத்துக்குள்ளே போகும்போது அதையும் நம்ம சிந்திக்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? ரெண்டாவது வருகைன்னு ஒரு வார்த்தையே இல்லையே. ஓகேங்களா? வந்து தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த வசனம் சொல்லுது. யோவான் 14:3 படிச்சிருங்க. உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா இயேசு எங்கேயுமே அந்த இரண்டாம் வருகை வருவாரு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்லலை. யோவான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் தூதர் சொல்கிறார், நீங்கள் எப்படி போனாரா பார்த்தீங்களா, அப்படியே திரும்பி வருவார். ஓகே சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து பண்ணலை, ஆனால் அதுக்கான முகாந்திரத்துக்கான விஷயத்தை மனுஷனாக இருக்கும்போது நிறைய இடத்துல அந்த ரெண்டாவது, இப்போ உதாரணமாக யோவான் 14:3 வசனம்லாம் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வர்றேன் அப்படிங்கிற ஒரு முகாந்திரங்கள் இருக்குதுங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது சொல்லாததை செய்ய போகிறதில்ல. இது எல்லாமே வந்து
பாருங்கள் மரித்து சரி அப்போ மரிச்சார்ல, மரிச்ச அன்னைக்கு அவர் எங்கே இருந்தார்? 3 நாள் எங்கே இருந்தார்? ஓகே. அப்போ மரித்த பிறகு எந்திரிச்சாருன்னா பூமியிலேருந்து தான் திரும்ப எந்திரிச்சார், அப்படி தானே? நான் போயிட்டு ஸ்தலத்தை ஆயுதம் பண்ணிட்டு வர்றேன்னு சொன்னது அது எதில் கொண்டு வந்து வைக்கிறது? யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிச்சு பாருங்க. 17, 18. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. ஓகே. அவர் மரித்து உயிர்த்து அந்த ஒரு கண்டிஷன் ஆனது பரலோகத்துக்கு போயிட்டுலாம் வரல, இன்னும் போக வேண்டியதாக இருக்குன்னு இங்கே சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அந்த 3 நாளும் எங்கே போகலை? போகவே இல்லை. 40ஆம் நாள் தான் எல்லாரும் முன்னாடி போனார். அப்படி போகிற ஒரு விஷயத்தில் தான் நான் திரும்பி வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார். அதனால் அந்த கான்செப்டே இதுக்கெல்லாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் நான் நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த செகண்ட் கம்மிங்கில் என்னமோ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி பாயிண்ட் ஓகே ஓகே. ஓகே. இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொல்றாங்கல்ல. வந்து அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு அப்பா கேட்டாரு. சிஸ்டர் பிரதர் விட்டுருங்க பிரதர், நம்ம இன்னைக்கு அதுக்காக தான் உட்காந்துருக்கோம். எதுவுமே பேசாதீங்க, ஃப்ரீயாக பேசுங்க. நீங்கள் விடுங்க சொல்லுங்க. உங்க அப்பா கேட்டுட்டு இருந்தாரு. யார் அப்பா? வந்துட்டோம் நான் சொல்றேன். உங்க அப்பா வரல, வந்து சொன்னா அவர் எங்க இருக்காரு? ஓ, வேர் ஹி இஸ், எங்க இருக்கிறாரு அப்படின்னு இவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு. வந்துருவாரு, மத்தியானத்துக்கு மேல வந்துருவாரு. சரி, அப்போ அவர் வந்தோடனே இதுக்கு பதில் பார்த்துக்கலாம். தண்ணி வேணுங்க. ஓகே. 2ஆம் வருகையில் வந்துட்டாருன்னா அவர் எங்கப்பா? சூப்பர் கேள்வி அது. எங்கேயா அவர் வந்துட்டேங்கிறீங்க? எங்க இருக்காரு? அவர் முதல் வருகையில பார்த்தோம், இப்ப சாகாமையில இருக்கிறாரு. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு அப்படின்னு எங்ககிட்ட கேட்கிறாரு. அது சத்தியத்தின் மூலமா போகும்போது தான் தெரியும். இஸ்ரவேலரை பார்க்க போகணும். என்னங்க சிஸ்டர்? 2ஆம் வருகைக்கும் இஸ்ரவேலருக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, சம்மந்தப்படுத்தி கேட்டுறீங்களா? எதுக்கு சம்மந்தப்படுத்துறீங்கன்னு கேட்குறீங்களா? எதுக்கு சம்பந்தப்படுத்துறீங்கன்னு ஓகே ஓகே. இப்போ பிரதர் தான் அடிக்கடி தாவீதின் கூடாரம் சொல்லிட்டு அவர்தான் சொல்லிட்டே இருக்காரு. அதனால் நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஓகே, நம்ம அதுக்கான பதிலையும் தேடுவோம். எழுதிக்கிறேன் சிஸ்டர். ஓகே, சொல்லுங்கள் சிஸ்டர். எப்படி போனாரோ அப்படியே செகண்ட் கமிங். அப்ப செகண்ட் கமிங் ஏற்கனவே வந்துச்சுன்னா அதே மாதிரியே எப்படி போனாரோ அப்படியே வந்தாரா? அப்படியே வந்தாரா? அவர் போன மாதிரியே திரும்ப வந்தாரா? ஓகே. ஏன்னா இப்ப அப்படி வந்தா எல்லாரும் பாப்பாங்கன்ற ஒரு இது இருக்கு. ஓகே. அதே மாதிரி மேகங்கள் மேல வருவாரு. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஓகே. சொல்லுங்கள் சிஸ்டர். மேகங்கள் மேல வருவாருன்னு மேகம் வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் கூடும், எல்லா இடத்துலயும் மொத்தமா இருக்காது. அப்படி அங்க வந்தாக்கா அந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் தானே பார்க்க முடியும். அந்த மேகத்தின் மேலே இருக்கிறவரை அப்போ தானே பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் எங்கே மேகம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. 2ஆம் வருகையே ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை வெளிப்படுத்துறதுக்காக இருந்தாங்க. ஓகே. அப்போ மேகங்கிறது நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம பார்க்கணுமா, இல்லை லிட்ரல் மேகத்தை பார்க்கணுமான்னு கேட்க வரீங்க, அப்படி தானே?
வேறு சரி, இப்போ இதை வச்சுமே வச்சு நம்ம போவோம், பாடத்துக்குள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப வர்ற கேள்வியை அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஆரம்பிச்சிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் நாம் அனைவரும் கூடி வந்து இந்த ஒரு கூடுகை நிச்சயமாகவே நம்முடைய வைராக்கியத்திற்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு அடுத்த படிநிலைமைக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அவருடைய 1000 வருட அரசாட்சி மற்றும் அதற்குரிய அந்த நாள், அந்த காரியங்களை குறித்த ஒரு விஷயத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இந்த ஒரு ஆராய்ச்சி பாடம் மற்றும் ஆராய்ச்சி கூடுகை நிச்சயமாகவே அந்த ஒரு பக்தி விருத்திக்குள்ளாக செல்வதற்கு நமது சார்பாக பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் ஜெபம் செய்வோம். அந்த வகையில் நம்மளை ஜெபத்திலே வழிநடத்தும்படி சகோதரர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழிநடத்துவார். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, உண்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய சுத்திர சுகாரத்தை எங்களுடைய ஒரே பேரான குமாரனும் எங்கள் ரசிகர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே எங்களை மீட் பண்ண தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் இந்நாள் வரை நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, உங்கள் சத்திய வசனங்களுக்குள்ளே இருக்கிற எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நீர் தெளிவுபடுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இங்கே வந்து நம்ம கூடி வந்திருக்கிற காரியத்தை நீர் அறிவீர். அதற்கான ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தெளிவையும் நீர் எங்களுக்கு தந்தர வேண்டுமா வேண்டிக்கிறோம். தகப்பனே, காதுள்ளவரும் கேட்டுக்கொள்ளவன் என்கிற வார்த்தையின்படி நாங்கள் காதுள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே உங்கள் சத்திய வசனங்களை தெளிவாய் கேட்டுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். தகப்பனே, மீதியான நேரத்தை முழுவதுமாக உங்கள் கைகளை ஒப்புகிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் எங்கள் அருமை ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு பாதம் படைந்து மன்றாடி ஜெபிக்கிற நம்ம ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அமரலாம். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் நாம் அனைவரும் இங்கு கூடி வந்து தொடர்ந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு கூடுகைக்குள்ளாக வேத ஆராய்ச்சியின் அடிப்படையில் 2ஆம் வருகை, கர்த்தருடைய நாள், 1000 வருட அரசாட்சியை பற்றிய ஒரு கூடுகையாக இந்த நாளில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில் கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பாடத்தை பார்த்துட்டு அதற்குரிய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி, கர்த்தருடைய நாள் என்ற ஒரு விஷயத்தில் உள்ள கேள்வி பதில்களுக்கான ஒரு காரியத்தையும் அதை ஒரு ஆராய்ச்சி பூர்வமான வசனத்தின் அடிப்படையில் நம்ம அதை புரிந்து கொள்வதற்கும் ஒரு டிஸ்கஷன் பார்த்து கூட நம்ம தொடர்ந்து வச்சுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஒரு கூடுகைக்கு, இந்த ஒரு பாடத்திற்கு ஆதாரமாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பொறுமையாக வாசிங்க, அவசரப்பட்டு வாசிக்க வேணாம். ஓகேங்களா? பொறுமையாக நிதானித்து வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனத்தையுமே அப்படி நீங்கள் வாசிக்கணும். ரெக்கார்ட் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் சத்தமாக வாசிக்கணும். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓகே, இதோ வருகிறார் என்று எதை நோக்கி வருகிறார்? ஆலயத்தை நோக்கி வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அதனுடைய அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதை படிச்சிருங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? ஓகே, அவர் வரும் நாள் அப்படிங்கிற ஒரு நாளை சகித்து அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள போகக்கூடியவன் யார்? வரக்கூடிய அந்த நாளில் அவருக்கு உத்தமமாய் அவருக்கு முன்பாக போய் நிற்கக்கூடியவன் யார்? அதான் சகித்து அதற்கு ஏற்ற அந்த ஒரு எதிர்நோக்கி போய் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடியவன் யார்? முதல் கேள்வியாக இதில் இருக்குது. அதில் 2வது பார்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்துடுவார், அதுக்குள்ள ஒரு காரியத்தில் நம்ம சகித்து நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணுங்கிற ஒரு முதல் பாட்டு சொல்லும் பொழுது 2வது பாட்டு என்ன சொல்லுதுன்னா,
அவர் வெளிப்படுகையில் வந்துருவாரு. இது ஒரு பாட்டு. ஆனால் இன்னொரு பாட்டு என்ன இருக்குன்னா, அவர் வெளிப்படுவார். அப்படி வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக போய் நிற்கக்கூடியவன் யார்? ஓகேங்களா? ஆண்டவர் 2ஆம் வருகையில் வராருன்னா அது அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்டு போகிறவங்களே யார் தான்? 10 கன்னியரில் 10 கன்னியருமே போகிறாங்க. ஃபைனல் வரையும் போய் நின்னவங்க யாருங்கிறது ஒரு கேள்வியாக நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயம் 2 விஷயமாக இங்கே பார்க்கப்படுது. சரிங்களா? அவர் தீவிரமாக எங்கே வர்றாருன்னா ஆலயத்தை நோக்கி வர்றார். இதை நம்ம 1ஆம் வருகைக்கு கூட அடையாளமாக எடுத்துக்கலாம். இந்த வசனத்தை. எந்த வசனத்தை? முதல் வசனத்தை. சரிங்களா? அவர் வருவதற்கு முன்பாக ஒரு தூதனை என்ன பண்ணுறாரா? ரெடி பண்ணி அனுப்பி அவர் வழியை ஆயத்தம் பண்ணிக்கிறார். சரிங்களா? இப்படி அந்த வழியை ஆயத்தம் பண்ணவர் யார்? ஆண்டவருடைய 1ஆம் வருகையில் அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணது யாருன்னா யோவான் ஸ்நானகன். அப்படி வரும்பொழுது அங்கே இருந்த ஆலயம் எது? அது ஆலயம். அங்கே இருந்த ஆலயம் எருசலேம் தேவாலயம். சரிங்களா? அப்போ அந்த எருசலேம் தேவாலயத்திற்குரிய ஒரு விஷயத்தில் தீவிரமாக வந்தார் அப்படின்னு கூட எடுத்துக்குவோம். நம்ம மாமிசமாக இருந்த அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தார். சரிங்களா? அது ஒரிஜினலாகவே அது ஆலயமானு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஓகே. அப்போ அங்கே வந்தார். அங்கே எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாட்டை எடுத்து அடித்து சுத்திகரித்து அவர் தேவனுடைய வைராக்கியத்தின் நிமித்தம் இப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு யோவான் புத்தகத்தில் தான் படிக்கிறோம். ஒருவேளை நம்ம அதை 1ஆம் வருகைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு 2ஆம் வருகைக்கு விட்டுடலாமா? சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன். இது 1ஆம் வருகைக்கு எடுத்துக்கிட்டு 2ஆம் வருகைக்கு அதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. இந்த வசனம் 1ஆம் வருகைக்கு மட்டும்தாங்க பொருந்தும். 2ஆம் வருகைக்கு ஒத்து வராதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒரிஜினல் ஆலயம் யார்? சரி, திருச்சபை எப்போ ஸ்டார்ட் ஆகுது? பெந்தகோஸ்தனால தான் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது. அது முழு பூரணத்தினுடைய இதில் முதன்னு சபைக்குரிய வாய்ப்பில் வந்தவர் யாருன்னா ஸ்தேவான். எடுத்துக்கலாங்களா? ஸ்தேவான் தான் ஃபர்ஸ்ட் மேன். அந்த முதல் மரித்தவர் யாருன்னா சபைக்குரிய வாய்ப்பில் கிறிஸ்துவ மரித்து உயிர்த்தெழுந்து போயிட்டார். அந்த தேவனுடைய ஆலயத்தில் உள்ள ஒரு கல், ஜீவனுள்ள கல்லை போன்று உயிர்த்தெழுந்தவர் மரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தேவான். இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க. இல்லை, அப்போஸ்தலர் இல்லை. சரிங்களா? அவர் ஒரு டீக்கனாக இருந்திருக்கிறார், உதவிக்காரராக சபையில் இருந்திருக்கிறார். நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இந்த இடத்துல அவர் சொன்னது சாலமோன் கட்டின ஆலயம் அது இதானுச்சு, பிரச்சனையாச்சு. அப்புறம் எஸ்ரா நெகேமியா கட்டினாங்க, அதுவும் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் யார் கட்டினது? ஏரோது காலத்தில் கட்டின ஆலயத்துக்கு தான் அவர் தீவிரமாக வந்தார். 1ஆம் வருகையில் வந்து அதெல்லாம் சாட்டை எடுத்து சுத்திகரித்து என்ன காரியங்கள்லாம் பண்ணார். ஓகேங்களா? அந்த ஆலயத்தை தான் சொன்னாரா, இல்லை அவருடைய சரீரமாகிய நம்மளை பற்றி சொன்னாரா? நீங்களே அந்த ஆலயம் சொன்ன நம்மளை பற்றி சொன்னாரா? சரி, பதில். சரி, ஓகே. தீர்க்க தரிசனமா அப்படின்னா ஆமாம், தீர்க்க தரிசனம் தான். அது ஒரு அடையாள பாஷை, தீர்க்க தரிசனம். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு விஷயத்தில் 2 சைடில் அது நிறைவேறும். ஒன்று மாமிச இஸ்ரேலுக்கும் நிறைவேறும், இன்னொன்று ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கும் நிறைவேறும். மாமிச இஸ்ரேலுக்கான ஆலயம் அங்கே இருந்துச்சு, இன்னைக்கு தரைமட்டமாயிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் தாவீதினுடைய குமாரனுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் 1 நாளாகமம் 17 மற்றும் 22 நீங்கள் படிச்சீங்கன்னா, தாவீதின் குமாரனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வருவார். அவருக்கு நித்திய ஆலயத்தையும் நித்திய ராஜ்யத்தையும் நான் கட்டளையிடுவேன்னு சொன்னார். இல்லைங்களா? அப்போ தாவீதின் குமாரனாகி சாலமோன் ஆலயம் கட்டினார். நித்திய ஆலயமா? அது நித்திய ஆலயம் இல்லை. நித்திய ராஜாவா சாலமோன்? சாலமோனிலும் பெரியவர் யார்? அவர் தான் ஒரிஜினல். அப்போ மாமிச இஸ்ரேலுக்குன்னு ஒரு நிகழ்வு நடக்கும். அதில் உள்ள நிழலில் ஆவிக்குரிய பொருளும் நம்ம எடுக்கணும். இப்போ மல்கியாவில் எழுதப்பட்டது நீங்கள் சொன்ன மாதிரியே அது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தில் நிச்சயமாகவே இஸ்ரேலுக்குன்னு ஒன்று நடக்கும் மாமிசமாக. அதில் உள்ள ஆவிக்குரிய பொருள் கிறிஸ்துவை பற்றியது, சபையை பற்றியது, ஆவிக்குரியது. அப்போ அதுவும் நடக்கும். அப்போ 1ஆம் வருகை மாமிசத்தில் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் வந்தார். நல்லா கவனிங்க. நான் இஸ்ரேலை ரட்சிக்கும்படி வந்தேன், காணாமல் போன ஆடுக்காக தான் வந்தேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். புறஜாதிகளாகி நமக்காக வந்தேன்னு சொன்னாரா எங்கேயாச்சும்?
சரிங்களா? கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆடுன்னு சொல்றாரு. நாய்களுக்கெல்லாம் மேசையின் மேல் உள்ள காரியத்தை பற்றிலாம் ரொம்ப இழிவாக பேசிட்டு போயிட்டார். அப்படித்தானே? நான் இருக்கிற வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நாய் நிலைமையில் இருக்கிற நம்மளை தான் தூக்கி கொண்டு போய் எங்கே வைக்கிறாருன்னா தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற ரொம்ப நம்மளை வசதியும் வைக்கிறார். எதுக்காகனா அவருடைய ஜனங்கள் இஸ்ரேல் அவருடைய தேவனுடைய ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு வைராக்கியம் காமிக்கணுமோ அதையும் காமிச்சார். அவங்க அந்த வைராக்கியத்தை இழக்கும் போது அதை நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக்கியிருக்காருங்கிறதெல்லாம் ரோமர் புத்தகத்தில் 9, 10, 11 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயமாகவே பார்க்கிறோம். அப்படிங்கும்போது இந்த மல்கியா புத்தகத்தில் சொல்லப்பட்டது ஒரே ஒரு இன்சிடெண்ட்டுக்காக சொல்லப்பட்டுச்சா, 2ஆம் வருகைக்காகவும் சேர்த்து சொல்லப்பட்டுச்சாங்கிறத நம்ம அனுமானித்தோம்னா, ஆண்டவர் சபைக்குரிய தேவனுடைய ஆலயமாக 1 கொரிந்தியர்ல மற்ற 2 கொரிந்தியர்ல நீங்களே அந்த ஆலயம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த ஆலயம் அஸ்திவாரப்படுத்தப்பட்டதே எப்போ தான்? பெந்தெகோஸ்தே நாளில் தான். அது எப்போ நிறைவடையும்? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் அதுக்குரிய சபைக்குரிய நிறைவு பகுதி உண்டாகும். அப்படிங்கும்போது நீங்களே அந்த ஆலயங்கும்போது அந்த ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவாருன்னா நீங்கள் சொல்லுங்கள், இது 2ஆம் வருகையை குறிக்குமா குறிக்காதா? மல்கியாவினுடைய அந்த வசனம் திரும்ப வேணா படிங்க. 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். ஓகே, முதல் வருகையில் யோவான் ஸ்நானன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் யூதர்கள் மத்தியில் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணி இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு மாமிச ரீதியான ரட்சிப்புக்கான ஒரு விஷயத்தில் மீட்கும் பொருளினுடைய திட்டத்தை உலகத்துக்கு இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு, மெயினாக யூதர்களுக்கு வெளிப்படுத்தினார். யாரை பற்றி? கிறிஸ்து இவர்தான், அபிஷேகம் செய்யப்பட்ட மெசியா இவர்தான் என்று என்ன பண்ணாருங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த கேள்வியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர் 1ஆம் வருகையில் வரும்போது எல்லாருக்கும் தெரிகிறவராக இருந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? கிறிஸ்துவா? அப்போஸ்தலர்கள் மட்டும்தான், மற்றவங்கள்லாம். அப்படிங்கிறப்போ 1ஆம் வருகையிலேயே அவர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வரலையே. மாமிசத்தில் வரும்பொழுது கண் கூட பார்த்தாங்களே ஒழிஞ்சு இவர் தான் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்றதானே மெயின் ஒழிஞ்சு அவர் மனுஷனா வந்து பார்த்தாங்கன்னா 1000ல் ஒருத்தரா பார்த்துட்டு போயிட்டாங்களே. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12 நினைக்கிறேன். பக்கம் 25, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 13 படிங்க. பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். என்னைய பார்த்து இந்த இஸ்ரேல் ஜனங்களும் யூதர்களும் யார் என்று சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு பதிலா பாருங்க. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார். இதுல ஏதாச்சும் கரெக்டான்னு நீங்க சொல்லுங்க. அங்க இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேரும் இவரை எவ்வாறு அடையாளம் கண்டு கொண்டார்கள்? இவரை கிறிஸ்து என்று அடையாளம் கண்டு கொண்டார்களா? இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. முதல் வருகையிலேயே அவர் கிறிஸ்து என்று அவருடைய ஜனங்களே அடையாளம் கண்டு கொள்ளலையே, 2ஆம் வருகையில் வரும்போது பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமா? அப்படி இருக்கா? ஓகே, அந்த பாட்டுக்குள்ள வரலாம். அன்னைக்கு எல்லாரும் தான் பார்த்தாங்க, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கண்கள்லாம் பார்த்தாங்க. அவரை கிறிஸ்துவாக பார்த்தார்களா? இதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. முதல் வருகையில் அவருடைய ஜனங்கள் மத்தியில் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் பழைய ஏற்பாட்டையும் கொடுத்ததனுடைய நோக்கமே யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் யாரை குறித்து சாட்சி கொடுத்துருக்கு? யாரை குறித்து? இந்த 12 பேருக்கு தான் தெரிஞ்சிச்சா? மற்றவங்களுக்கெல்லாம் புரியலையா? என்னுடைய கேள்விங்க இது. அவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அன்னைக்கு?
அவர் உயிரோடு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவரை கிறிஸ்துவென்று ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்னு கேட்குறேன். 70 பேர் கூட இல்லை. படிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். ஒரு நிமிஷம், 34ஆம் பக்கம். ஒரு நிமிஷம் சிஸ்டர். 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பார்த்தீங்களா என்ன சொல்லிட்டான்னா, மாமிசத்தையும் ரத்தத்தையும் புசிச்சா ஒழிஞ்சு நித்திய ஜீவன் இல்லைன்னு சொல்லும்போது இவருடைய ரத்தத்தை எப்படிங்க நம்ம குடிக்கிறது அப்படின்னு சீசர்கள் மத்தியில் கன்ஃபியூஷன் ஆகி அநேகர் இருந்ததே 70 பேர். அதில் அநேகர்னால் நீங்கள் என்ன லிஸ்ட்டு போடுவீங்க? ஓகே, அதிலே 66வது வசனத்தை படி. அது முதல் பக்கம் 135. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அநேகர்னு சொல்லப்படுறதில்ல, அந்த 70 பேருமே போயிட்டாங்களாம். நீங்கள் அடுத்த சில வசனத்தை படித்து பாருங்க, அதில் புரியும். தொடர்ந்து படிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, அங்கே நின்னது எத்தனை பேர் தான்? அப்போ நீங்கள் சொல்கிற 70 பேரா 12 பேரா? அதில் ஒருத்தர் 11 பேர் தான், அதையும் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. படிங்க. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். அப்போ 70 பேர் இருந்தாங்களான்னு இந்த வசனம் சொல்லுதா? அங்கே இருந்த கோடிக்கணக்கான இஸ்ரேல் மத்தியில், யூதர்கள் மத்தியில் இவரை கிறிஸ்து என்று அடையாளம் கண்டு கொண்டவர்கள் எத்தனை பேர் தான்? 12 பேர் தான். தொடர்ந்து படிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். இந்த 12 பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நீ தாயா கிறிஸ்து, அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே இருந்த கோடிக்கணக்கு வந்ததே இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்க? அன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தாரா? கிறிஸ்துவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. இல்லவே இல்லை. முதல் வருகையில் அப்படி தான் இருந்துச்சு. 2ஆம் வருகையில் அவர் வர்றதே ஆவிக்குரிய சரீரத்தில், நீங்கள் சொன்ன மாதிரி. மாமிச சரீரத்தில் நோ சான்ஸ் இல்லைங்களா? மாமிசமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதனால் அவர் மாமிசத்தில் மரித்து ஆவியில் மகிமைக்குரிய சாகாமைக்குரிய சரீரத்தில் உயிர்த்தெழுந்து போயிருக்கிறார். நோ சான்ஸ், அப்படிலாம் வாய்ப்பே இல்லைங்கிறதான் விஷயம். அப்போ 2ஆம் வருகையில் வரும்போது ஒத்தியும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் வச்சுக்குவோம். ஏன்னா இப்போ நம்ம மல்கியாவில் படித்த ஒரு விஷயத்தில், அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில். இப்போ வெளிப்படுதல்னா என்னங்க? எல்லாருக்கும் அப்போ வந்துடுவார், உடனே எல்லாருக்கும் வெளிப்பட மாட்டாருங்கிறதே அந்த வசனத்தில் புரியுதா? புரியலைங்களா? திரும்ப படிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். பக்கம் 1102, மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடப்படுகிறவனுடைய அக்கனியைப் போலவும் வண்ணாருடைய சவுகாரத்தை போலவும் இருப்பார். ஓகே, இப்போ இந்த 2 வசனத்தில் தான் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். எல்லாமே நம்ம எலாபரேட்டாக இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததும் அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ அவர் வரும் நாளை சகிப்பவனான அவர் வந்துடுவார். அதை யாராலையுமே சகிக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும், டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு காலமாக இருக்கும். உதாரணமாக சொல்கிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல் மனுஷகுமாரன் நாளில் நடக்கும், அந்த காலத்தில் நடக்கும். அப்படின்னா அங்கே நோவாவின் நாள் வந்து ஒரு பேரழிவு. அதற்கு முன்னாக அந்த நாட்கள்லாம் எப்படி இருந்துச்சுங்க? அதுக்குரிய ஏற்பாடு யார் பண்ணா? நோவா பண்ணிக்கிட்டு இருந்தார். அது பண்ணதுனால அவங்க தப்பிச்சாங்க 8 பேர். அதே மாதிரி மனுஷகுமாரன் நாட்களில் இப்படி தான் நடக்கும். எப்படி முதலாம் உலகம் அழிஞ்சிச்ச, முதலாம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், அந்த காரியம்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ 2ஆம் உலகம் ஒரு அழிவுக்குள்ளே போகுதுன்னா அந்த அழிவுக்கு போகிறதுக்கு மனுஷகுமாரன் அவர் தான் அந்த அழிவுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பார். நோவா நாட்களில் முதல் உலகம் அழிஞ்சிச்சு, மனுஷகுமாரன் நாளில்
இந்த உலகம், ரெண்டாவது உலகம் அழிவுக்குள்ளே போகும். அப்படிங்கும்போது நல்லா கவனிங்க, ஆண்டவர் ரெண்டாம் வருகையில் அப்படிங்கிற ஒரு பதம் இல்லாட்டினாலும் அவர் போயிட்டு திரும்பி வர்றதுங்கிறது ரெண்டாவது வருகைன்னு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா புரிகிறதுக்காக. ஆண்டவர் ரெண்டாம் வருகையில் வரும்பொழுது உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு ரெண்டாம் வருகையில் வருவாரா, வந்து உலகத்தை அழிப்பார்.